Hey everyone, welcome to the JavaScript interview question series. This is the first video of this series. நீங்கள் JavaScript இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? This video going to very helpful for you. நீங்கள் JavaScript இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தாலும் as a டெவலப்பராக கண்டிப்பாக இந்த ஃபண்டமெண்டல் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். How does JavaScript works? JavaScript எப்படி ஒர்க் ஆகுது? அது நமக்கு தெரிஞ்சால் நம்மளுக்கு 3 மேஜர் பெனிஃபிட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று அது ப்ரோக்ராமிங்கோட ஃபண்டமெண்டல் கான்செப்ட். செகண்ட் ஒன்று ஏதாச்சும் இஷ்யூ வந்தால் ஈஸியாக டீபக் பண்ண முடியும். ஈஸியாக டீபக் பண்ணி நம்ம அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். தேர்ட் ஒன் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஜாவாஸ்கிரிப்ட் கொஷின். இந்த கொஷினை டிஃப்ரெண்ட்டாக இன்டர்வியூ கேட்பாங்க. ஒய் ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் எ சிங்கிள் த்ரெட்டட் லாங்குவேஜ், ஆர் ஹவு டஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ஒர்க்ஸ், இல்லைனா ஹவு ஜாவாஸ்கிரிப்ட் ஒர்க் பிஹைண்ட் த சீன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இன்டர்வியூ கேட்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட் தான் ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ப்ளீஸ் வாட்ச் த ஃபுல் வீடியோ வித் பேஷண்ட். திஸ் இஸ் சூப்பர் இம்பார்ட்டன்ட் கொஷின். என்கிட்ட ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்குது. இப்போ அது ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் ஆகணும். இப்போ ஜாவாஸ்கிரிப்டை ப்ரௌசரை பார்த்து கேட்குது, ஹே ஐ ஆம் ஜாவாஸ்கிரிப்ட், கேன் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ப்ரௌசர் ரெஸ்பாண்ட் பண்ணுது, டிட் யூ சே எனி திங், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இங்கே என்ன நடக்குது? நம்ம ப்ரௌசரில் ஸ்கிரிப்ட் ஏன் டேரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகலை? நம்ம ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டோமா? யா வெல், இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் கம்ஸ் இன் டு த பிக்சர். ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் எல்லா ப்ரௌசர்லேயுமே இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் நேம்ஸில் இருக்கும். க்ரோமில் அதை V8 இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜினோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம ரைட் பண்ணுற கோடு எல்லாத்தையும் எடுத்து அது கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் லாங்குவேஜ்க்கு அதை கன்வெர்ட் பண்ணோம். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், அதை பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கு கன்வெர்ட் பண்ணோம். ஓகேவா? இதுக்கு தான் ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் யூஸ் ஆகுது. நம்ம ரைட் பண்ணுற கோடை எடுத்து அது மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ்க்கு அது மாற்றும். ஓகே, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு. இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின்னா என்ன, அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆக்சுவலி இன்சைட் ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின். தெர் ஆர் 2 மெயின் காம்போனன்ட்ஸ் ஆர் தேர். ஃபர்ஸ்ட் ஒன்று மெமரி ஹீப் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் கால் ஸ்டாக். மெமரி ஹீப்புக்கும் கால் ஸ்டாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? வாங்க லெட்ஸ் ஒன்று பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெமரி ஹீப். மெமரி ஹீப் அப்படின்னா பேசிக்கலாக நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ரைட் பண்ணும்போது ஏதாவது வேரியபிளுக்கு ஸ்டோர் பண்ணோம் இல்லையா, கான்ஸ்ட் A = 1, கான்ஸ்ட் C = 3, இந்த மாதிரி. ஸோ இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும் இல்லையா, அதுதான் மெமரி ஹீப். ஸோ பேசிக்காக இங்கே எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, கீ வேல்யூ பேர்ஸ் இந்த ஃபார்மெட்டில் தான் ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், கான்ஸ்ட் A = 1ன்னு கொடுக்குறேன்னா அது இங்கே ஸ்டோர் ஆகும். அதேமாதிரி எதாவது ஃபங்க்ஷன் ரைட் பண்ணால் அது இங்கே ஸ்டோர் ஆகும். பேசிக்காக இப்போ நம்ம அப்படியே குளோபல் வேரியபிளாக கொடுத்துட்டே போகிறோம் அப்படின்னு வச்சுங்களேன். நம்ம குளோபல் வேரியபிள் நிறைய கொடுத்துட்டே போனோம் அப்படின்னா இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, பேசிக்காக மெமரி லீக் ஆகும். ஓகே, அது எப்படி மெமரி லீக் ஆகும்? வாங்க, இந்த மெமரி ஹீப்புக்குன்னு ஒரு லிமிட்டட் ஸ்பேஸ் இருக்குது. அவ்வளோதான் டிக்ளேர் பண்ண முடியும். ஐ மீன், இப்போ நம்ம பாருங்கள், நான் ஃபுல்லாக குளோபல் வேரியபிள் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இந்த வேரியபிள்ஸ்லாம் பாருங்கள் வெளியில் வந்துச்சு. ஓகே, ஸோ அதுதான் சொல்கிறேன், மெமரி ஹீப்க்கு லிமிட்டட் ஸ்பேஸ் தான் இருக்குது. நம்ம குளோபல் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா டெஃபினெட்லி கோயிங் டு லீக், அதாவது ஓவர்ஃப்ளோ தட் பாக்ஸ், கண்டிப்பாக ஓவர்ஃப்ளோ ஆகிடும். ஓகே, அதனால தான் குளோபல் வேரியபிள்ஸ் ஆர் பேட். எப்போவுமே நம்ம ப்ரோக்ராமிங் ரைட் பண்ணும்போது குளோபல் வேரியபிள்ஸ் போடக்கூடாது. எதனால் குளோபல் வேரியபிள்ஸ் போடக்கூடாது? ஏன் குளோபல் வேரியபிள்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னா தட் வேரியபிள்ஸ் ரிமைன்ஸ் த்ரூஅவுட் தி எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ப்ரோக்ராம். கடைசி வரைக்குமே இது இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இதில் டைம் டேக்கிங் ப்ராசஸ் அந்த மாதிரி. ஸோ அதனால தான். ஓகே, திஸ் இஸ் த மெமரி ஹீப். அண்ட் செகண்ட் ஒன்று கால் ஸ்டாக். வாட் இஸ் கால் ஸ்டாக்? ஸோ பேசிக்காக நம்ம ரைட் பண்ணுற ஃபங்க்ஷன் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்? நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு 10 ஃபங்க்ஷன் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் 1 by 1 கால் ஸ்டாக்கில் புஷ் ஆகும். அப்புறமா அங்கேருந்து புஷ் ஆகிட்ட அப்புறமா பாப் ஆகிடும். பாப் மீன்ஸ் ரிமூவ் ஆகிடும். அது எப்படி ரிமூவ் ஆகும்? லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மெத்தடில் ஆகும். லாஸ்ட்டாக இருக்கிறது தான் ஃபஸ்ட் ஆகும். ஓகே, வாங்க அந்த கால் ஸ்டாக் எப்படி புஷ் அண்ட் பாப் ஆகுது விஷுவலாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், 6th, 7th, 8th, 9th, 10th, 10 தான் ஃபஸ்ட்டு போவோம் பாருங்கள். ஓகே, பேசிக்காக இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ரைட் பண்ண ஃபங்க்ஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன்.
ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். ஓகே, ஃபங்க்ஷன் 10 9. ஸோ இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எழுதி அங்கே செகண்ட் கால் பண்ணுறேன், செகண்ட் எழுதி தேர்ட் கால் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. ஓகே, இப்போ இங்கே நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், லாஸ்ட்டாக எது இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு போகும். ஓகே, அட்டன் டைமில் வந்து ஒரே ஒரு ஆப்ரேஷன் தான் நடக்கும். ஓகே, ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து ஒரே ஒரு டாஸ்க்கு தான் வந்து அட் டைமில் நடக்கும் கால் ஸ்டாக்கில். ஓகே, மீதி நீங்கள் சம் அதர் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கால் ஸ்டாக் இருக்கும். பட் ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் ஒன்லி ஒன் கால் ஸ்டாக். ஏன் மல்டிபிள் கால் ஸ்டாக் இங்கே இல்லை அப்படின்னா வந்து டெட்லாக் ப்ராப்ளம் அதெல்லாம் வரும். நீங்கள் நிறைய வந்து ஃபங்க்ஷனை போட்டு விட்டீங்க அப்படின்னா வந்து எரர் அடிக்கும். ஐ மீன் கால் ஸ்டாக் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வரும். ஸோ அந்த எரர் வரதுனால, அந்த டெட்லாக் பிரச்சனைலாம் வரதுனால ஒரே ஒரு கால் ஸ்டாக் தான். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் வரலாம், ஜாவா ஸ்கிரிப்ட் சிங்கிள் த்ரெட்னு சொல்கிறாங்க, பட் அஜாக்ஸ் ஆர் அசிங்க்ரோனஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்டை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் console.log 1 அப்படின்னு இங்கே போட்டிருக்கேன். செகண்ட் வந்து செட் டைம் அவுட் ஆரோ ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். ஓகே, நார்மல் ஃபங்க்ஷனுக்கு பதில் ஆரோ ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். அவங்க ஒரு கால் பேக் போட்டிருக்கேன் இதில். அண்ட் தென் console3 போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இந்த கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன அவுட்புட் வரும்? நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, வெயிட் பண்ணுறேன், கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுறேன். யா, லெட்ஸ் கண்டினியூ. யாரெல்லாம் அவுட்புட் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்களோ இல்லை நினச்சிங்களோ அந்த அவுட்புட் இஸ் ராங். யா, கரெக்ட் அவுட்புட் இஸ் 1 3 2. ஒய் திஸ் ஆன்சர்? வாங்க பார்க்கலாம். இந்த ஆன்சரை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஃபஸ்ட்டு செட் டைம் அவுட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து நான் ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் டைம் என்விரான்மெண்ட் அதை போட்டிருக்கேன். ஏன் இதை போட்டிருக்கேன் அப்படின்னா வந்து பேசிக்காக வந்து நம்ம முன்னாடி வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின் பார்த்தோம் இல்லையா, அது வந்து அது மட்டும் அசிங்க்ரோனஸ் கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போதுமானது இல்லை. கம்ப்ளீட் ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் டைம் என்விரான்மெண்ட் வந்து வேணும் நம்மளுக்கு அசிங்க்ரோனஸ் அந்த கோடில் பண்ணுறதுக்கு. ஓகே, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். அங்கே பண்ண சேம் ப்ரோக்ராம் வந்து இங்கே எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து console.log 1 இதை வந்து கால் ஸ்டாக்குள்ளே வருது. ஓகே, கால் ஸ்டாக்குள்ளே புஷ் ஆகிடுச்சு. புஷ் ஆனதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா வந்து பிரிண்ட் ஆகிடும், அவுட்புட் ஒன்று வந்துடும். இங்கே இருக்கிறது வந்து பாப் ஆகிடும், ரிமூவ் ஆகிடும், இந்த கால் ஸ்டாக்லேருந்து ரிமூவ் ஆகிடும். ஓகே, இதுதான் நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். இப்போ செகண்ட் என்ன பார்த்துருந்தோம், செட் டைம் அவுட் பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போ வந்து கால் ஸ்டாக் எம்டியாக இருக்குது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, கால் ஸ்டாக் எம்டியாக இருந்தால் தான் அடுத்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ எம்டியாக இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து செகண்ட் லைன் செட் டைம் அவுட் இந்த கோடு வந்து புஷ் டு கால் ஸ்டாக். ஓகே guys, this is very very important to understand. Many of you might think set timeout is a part of JavaScript, but actually set timeout is not part of JavaScript. Set timeout is part of web API. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் செகண்ட் லைன் வருது, செட் டைம் அவுட் உள்ள console.log. நான் வந்து ஒரு செகண்டுக்கு அப்புறமா இந்த கூட எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். நம்ம முன்னாடி வந்து என்ன பார்த்தோம், console.log டேரெக்டாக கால் ஸ்டாக்குள்ளே வந்துச்சு, எக்ஸிக்யூட் ஆகிட்டு அது பாப்பாய் வெளியே போயிடுச்சு, நம்மளுக்கு அவுட்புட் வந்துச்சு. பட் செட் டைம் அவுட் வந்து எங்கே போகுது பாருங்கள். இப்போ செட் டைம் அவுட் ப்ராசஸ் நெக்ஸ்ட்டு எங்கே போகுது, இங்கே பாருங்கள் வெப் ஏபிஐக்கு போகுது. ஏன் வெப் ஏபிஐக்கு போகுது அப்படின்னா பேசிக்காக வந்து கால் ஸ்டாக் வந்து பார்க்கும், இது வந்து செட் டைம் அவுட் இருக்கே, இது வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, அதனால் வெப் ஏபிஐக்கு நான் இதை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெப் ஏபிஐக்கு போயிடும். பேசிக்காக வந்து வெப் ஏபிஐ ப்ரொவைட்ஸ் லாட் ஆஃப் ஏபிஐஸ். செட் டைம் அவுட்ன்றது வந்து ஒன்று தான். ஜியோ லொக்கேஷன் ஏபிஐ இருக்குது, ஹிஸ்ட்ரி ஏபிஐ இருக்குது, பார்கோட் டிடெக்ஷன் ஏபிஐ இருக்குது, டாம், அஜாக்ஸ், இது எல்லாமே வந்து வெப் ஏபிஐ தான் ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, ஸோ நம்ம இது எதை யூஸ் பண்ணாலுமே இது வந்து வெப் ஏபிஐக்கு தான் வந்து ஷேர் பண்ணிவிடும் இந்த கோடை. ஸோ வெப் ஏபிஐ வந்து என்ன பண்ணோம் பேசிக்காக அப்படின்னா வந்து இது வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ஒரு செகண்டுக்கு அப்புறமா ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எக்ஸிக்யூட் பண்ணாது, இது வந்து கால் பேக் கியூக்கு தள்ளி விடும். ஓகே, ஸோ இப்போ வந்து கால் ஸ்டாக் வந்து ஃப்ரீயாக இருக்குது, நம்மளுக்கு இன்னொரு லைன் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ கால் ஸ்டாக் ஃப்ரீயாக இருக்கணுன்னே அந்த லைன் என்ன ஆகும் அப்படின்னா வந்து console.log 3 அந்த லைன் இங்கே வரும். ஓகே, இங்கே பாருங்கள்
இது இங்கே அங்கேயே தான் இருக்கும். இது வந்து வெப் ஏபிஐலேயே தான் இருக்கும் இந்த செட் டைம் அவுட் அந்த செகண்ட் லைன். இப்போ வந்து இது தேர்ட் ஒன் ரன் ஆகுது பாருங்கள். அதனால தான் இங்கே அவுட்புட்டில் வந்து இந்த 2 வரல. நிறைய பேர் 1 2 3ன்னு அசியூம் பண்ணியிருப்பீங்க இல்லையா. செட் டைம் அவுட் இஸ் ஏ அசிங்க்ரோனஸ். ஸோ அதனால தான் வந்து அது கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகலை. இப்போ பாருங்கள், நான் நெக்ஸ்ட்டு போகிறேன். இங்கே கால் ஸ்டாக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு போகிறேன். இங்கேருந்து பாப் ஆகிடும், வெளியில் போயிடும். இங்கே பாருங்கள், அவுட்புட்டில் வந்துச்சு 3. ஓகே, அதுக்கப்புறம் தான் வந்து இது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஆஃப்டர் 1 செகண்டுக்கு அப்புறமா வந்து இது வந்து கால் பேக் கியூவுக்கு போயிடும். ஓகே, கால் பேக் கியூவுக்கு போயிட்டோடனே ஸோ இப்போ வந்து ஈவெண்ட் லூப் இருக்கு இல்லையா. ஈவெண்ட் லூப் வந்து கீப் ஆன் செக்கிங். ஸோ கால் ஸ்டாக்கில் எதாவது இருக்கா, எதாவது போயிட்டுருக்கா செக் பண்ணிகிட்டே இருக்கும். செக் பண்ணிகிட்டே இருந்து இப்போ எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் இந்த console.log2 வந்து அங்கே மூவ் பண்ணிடும் இந்த ஈவெண்ட் லூப். ஓகே, இங்கே பாருங்கள், புஷ் பண்ணதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து நான் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், கால் ஸ்டாக்லேருந்து பாப் ஆகிட்டு இங்கே வந்து பிரிண்ட் ஆகிடுது பாருங்கள் 2. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த எக்ஸாம்பிளுக்கு அவுட்புட் வந்து 1 3 2. ஓகே, இந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு விஷுவலாக ஷோ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அதே கோடு தான். ஃபர்ஸ்ட் ஒன்று நடக்குது. இங்கே பாருங்கள், console.logல வருது. ஓகே, அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவுட்புட் வந்துடும். செகண்ட் லைன் செட் டைம் அவுட் வந்து வருது. செட் டைம் அவுட் வந்து வெப் ஏபிஐ, பார்ட் ஆஃப் வெப் ஏபிஐ. இப்போ வெப் ஏபிஐக்கு போயிடும். அந்த மீன் டைமில் கால் ஸ்டாக் ஃப்ரீயாக இருக்கும்போது 3 வரும். செட் டைம் அவுட் வந்து கியூவுக்கு சென்ட் பண்ணோம். மறுபடியும் கியூவிலேருந்து ஃப்ரீயாக இருக்குது கால் ஸ்டாக், இப்போ வந்து இங்கே வரும். இங்கே பாருங்கள், கால் ஸ்டாக்கில் வந்து இந்த இப்போ வந்து console.log2 அது வந்து அவுட்புட்டில் வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதுதான் ப்ராக்டிக்கலாக இது. ஓகே, சோஃபார் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகே, சோஃபார் நம்ம என்ன பார்த்துருக்கோம், நம்ம ரைட் பண்ணுற கோடை ஒன்று ஒன்றா வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் என்னென்னா சிங்கிள் த்ரெட்டட் லாங்குவேஜ். அட் டைமில் ஒன்று தான் கால் ஸ்டாக் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். console.log1 இந்த ஒன்று வந்து ஃபஸ்ட்டு இங்கே வரும். ஃபஸ்ட்டு இங்கே வந்த அப்புறமா வந்து கால் ஸ்டாக்லேருந்து அது பாப் ஆகிடும். பாப் ஆகிடும் மீன்ஸ் ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆகிட்டு அவுட்புட் 1ன்னு வரும். செகண்ட் செட் டைம் அவுட் இருக்கிறதுனால வந்து கால் ஸ்டாக் வரும். கால் ஸ்டாக்லேருந்து செட் டைம் அவுட் கால் ஸ்டாக் பார்த்துட்டு நீ வந்து என்னால் உன்னை பண்ண முடியாது, ஏன்னா நீ பார்ட் ஆஃப் வெப் ஏபிஐ, அதனால் நான் உனக்கு வெப் ஏபிக்கு புஷ் பண்ணுறேன்னு அங்கே புஷ் பண்ணிவிடும். வெப் ஏபிஐயில் வந்து அது என்னென்னா, நீ என்கிட்டே இரு, 1 செகண்டுக்கு அப்புறமா நான் உன்னை மறுபடியும் கால் ஸ்டாக் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வச்சுக்கோம். அதுக்கப்புறமா அந்த கால் ஸ்டாக் எம்டிஆர் இருக்கிற நேரத்தில் console.log3 இங்கே வரும். அதுக்கப்புறமா வந்து வெப் ஏபிஐயில் இருக்கிறது கால் பேக் கியூக்கு வந்து எப்போ இங்கே ஃப்ரீயாக இருக்கோ அதுக்கப்புறமா இங்கே வரும், எல்லா கோட எக்ஸிக்யூட் ஆனோடனே. ஸோ மறுபடியும் நான் ப்ளே பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு console.log வருது பாருங்கள் இங்கே. ஓகே, அதுக்கப்புறமா வந்து செட் டைம் அவுட் இஸ் பார்ட் ஆஃப் வெப் ஏபிஐ, அதனால் கால் ஸ்டாக் வந்து இங்கே மூவ் பண்ணிவிடும். இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் மீன் டைமில் இங்கே console.log3 இது அவுட்புட் வந்துடும். செகண்டு செட் டைம் அவுட் அங்கேருந்து கால் பேக் கியூவில் வரும். கால் பேக் கியூவில் இருந்து அதுக்கப்புறமா தான் 1 செகண்டுக்கு அப்புறமா எதுவும் கால் ஸ்டாக்கில் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வரும் console.log2. அவுட்புட் வந்து 1 3 2, அதனால தான் அப்படி பிரிண்ட் ஆகுது. ஓகே, guys, that's it from my end today. Next video we are going to talk about the execution context, which is very very important to understand concept. ஏன்னா அந்த கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த அட்வான்ஸ் ஜாவா ஸ்கிரிப்டை வந்து ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். Thank you so much for watching. I will see you in the next one. Bye bye.